Hi friends, this is Vinod Raj. Now we are going to see about Git. Gitனா என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். Git வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்டுங்க. யார் வேணால் இன்டர்நெட்லேருந்து இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் இட் மே பி கால்ட் அஸ் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோர்ஸ் கோட்னா என்னென்னா டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுற கோடு தான் நம்ம சோர்ஸ் கோட்னு சொல்கிறோம். அவங்க டெவலப் பண்ணுற அந்த கோடை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ எந்த டூல் வச்சு மேனேஜ் பண்ணுறோம்னா கிட்டுன்ற டூல் வச்சு மேனேஜ் பண்ணுறோம். ஆக்சுவலி நிறைய டூல் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ கிட்டு வந்து தான் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரியல் டைமில். சரிங்களா? ஸோ இது யார் டெவலப் பண்ணார்னா லைனஸ் டோர்வால்ட்ஸ் தான் டெவலப் பண்ணார். எப்போ டெவலப் பண்ணார்? 2005 டெவலப் பண்ணார். ஸோ ஆனால் இவர் டெவலப் பண்ண இந்த டூல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுதுனால இதை வந்து கிட்டுன்னு பேர் வச்சார். இதுக்கு வந்து கிட்டுன்னு பேர் வச்சார். ஆக்சுவலாக கிட்டுனா என்ன மீனிங்னா எ ஸ்டூபிட் பர்சன் அப்படின்னு தான் இதுக்கு வந்து மீனிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சோர்ஸ் கோடை கிட்டோடைய சோர்ஸ் கோடை எடுத்து அவங்க டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒர்க் ஆனதுனால மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்ஷனிங் கண்ட்ரோல் டூல்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டம்னு இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் வந்து கிட்டு. ஸோ காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு அப்பாச்சி சப்வர்ஷன் இருக்குது, கன்கரண்ட் வெர்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது, மெர்க்குரியல், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆனால் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் டாபிக் வரலாம். ஸோ கிட்டில் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தாங்க இருக்குது. ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி, ஸ்டேஜிங் ஏரியா, லோக்கல் ரெப்போ அண்ட் ரிமோட் ரெப்போ. ஸோ இது டயக்ராமேட்டிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்டில் ஒர்க் பண்ணுற என்வாயர்மெண்ட். ஒர்க்கிங் டைரக்டரி, ஸ்டேஜிங் ஏரியா, லோக்கல் ரெப்போ. இது வந்து நம்ம லோக்கலில் நம்ம பண்ணுறது. இது வந்து ரிமோட்டில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ரிமோட் ரெப்போ. லெட்ஸ் see. அண்ட் தென் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிட் அண்ட் கமாண்ட்ஸில் நம்ம எப்படி வந்து கிட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி அதில் ஒர்க் பண்ணுறது தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட் us see. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் லைனக்ஸ் எடுத்திருக்கேன் AWSல. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி லாகின் பண்ணணும் அது மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரூட் லாகின்ல இருக்கேன். இப்போ கிட் இருக்கா இல்லைன்னு எப்படி பார்க்கலாம்னா git -version அப்படின்னு போட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிட் இல்லை. இப்போ கிட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். கிட் இன்ஸ்டால் பண்ணுறது கமாண்ட் என்னென்னா அமேசான் லைனக்ஸில் install git. ஸோ -y கொடுத்துருங்க. ஸோ கிட் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரீ தான், இது ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் தான், இது ஃப்ரீ தான், இது நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ git -version கொடுங்க. git -version command. ஓகே, இப்போ வந்து கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. 2.23 வந்து இருக்குது நம்மளுடைய வெர்ஷன், நம்ம இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க டெவலப்பர்ஸ். இந்த ப்ராஜெக்ட் மேக் டைரக்டரி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ எல்எஸ் கொடுங்க. ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. சிடி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் உள்ள போங்க, இன்ஸ்டாகிராம். ஓகே, அண்ட் தென் இப்போது ls-lrt போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹிடன் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. lrt போட்டிங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் வந்து நம்ம பார்க்குறது கமாண்ட், இது லைனக்ஸ் கமாண்ட். இப்போ நான் வந்து கிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ கிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது git initialize கமாண்ட் பார்த்தீங்கன்னா git init தான் கமாண்ட். ஸோ git init கொடுங்க. ஓகே, கிட் வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி பார்க்கலாம்னா ls-lrt கொடுத்தீங்கன்னா பாருங்கள் .gitன்றது தான் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஆஃப் கிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா cd இது ls-git கொடுத்தீங்கன்னா cd.git ஃபோல்டரில் போங்க, ls கொடுங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது பிரான்ச்சஸ் கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் கிட்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஸோ நம்ம வெளியே வந்துடலாம். இப்போது ls-lrt. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ஃபைலை வந்து டெவலப் பண்ண போகிறேன்.
இது என்னுடைய ஃபைல் விஐ டெஸ்ட்னோட ஃபைல் எடுத்துக்கிறேன். இல்லை நான் வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம், இன்ஸ்டா. ஏன்னா இன்ஸ்டாவோடைய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறேன், இன்ஸ்டா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் கொடுத்துட்டு திஸ் இஸ் ஃபஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ எப்படி பார்க்கலான்னா அந்த ஃபைலை கேட் கொடுத்து இன்ஸ்டா கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் லைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து git status அப்படின்ற கமாண்டுக்கு git status கொடுக்கலாம். பார்த்தீங்களா இதில் ஒரு ஃபைல் இருக்குது, இந்த கிட்ன்ற ப்ராஜெக்டில் ஒரு இந்த இன்ஸ்டான்ற ப்ராஜெக்டில் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டில் இருக்குது. பார்த்தீங்களா அன்ட்ராக் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நம்ம வந்து ஆட் பண்ணால் தான் இது என்ன பண்ணால் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகணும். இது நம்ம இந்த ஃபைல் ஆட் பண்ணால் தான் ஒர்க்கிங் டைரக்ட்லேருந்து இந்த ஃபைலை ஆட் பண்ணால் தான் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். சரிங்களா? ஸோ அதை பார்க்கலாம், அது எப்படி பண்ணுறது. ஸ்டேஜிங் ஏரியா எப்படி அந்த ஃபைல் அனுப்புறதுனா கிட் ஆட் கொடுத்துட்டு ஃபைல் நேம் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிட் ஆடு ஃபைல் நேம் என்னது இன்ஸ்டா கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அது வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடுச்சு. அதை எப்படி செக் பண்ணலாம், கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செக் பண்ணலாம். இன்னொரு கமாண்ட் இருக்குது, கிட் ஸ்டேட்டஸ் -s கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஆடட். ஏன்னா மீனிங் ஆடட், இந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஆட் பண்ண இந்த ஸ்டேஜிங் ஏரியா கமிட் பண்ணணும். ஸோ கமிட் பண்ணுறதுக்கு கமிட்னா என்ன, சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணுறது தான் கமிட்னு சொல்லணும். இப்போ சேவ் பண்ண யார் சேவ் பண்ணாங்கன்னு தெரியணும்ல. இப்போ நான் வந்து கமிட்னு கொடுத்தனா எரர் தான் அடிக்கும் எனக்கு. யார் சேவ் பண்ணாங்க பாருங்கள், என்ன செக் பண்ணி பார்க்கலாம். கிட் கமிட் பாருங்கள் எரர் தான் அடிக்கும். யார் இந்த ஃபைலை சேவ் பண்ணாங்கன்னு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா யூசர் வந்து க்ரியேட் பண்ணணும். யூசர் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறேன் நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற அந்த இடத்துல. இது குளோபலாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ரியல் டைமில் வந்து அந்த ஃபோல்டருக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே என்டர். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் கொடுங்க. ஓகே இப்போ நான் வந்து கமிட் பண்ண போகிறேன் அந்த கோடை. ஸோ கமிட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா கிட் கமிட் -message this is first commit அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து என்டர் ஆச்சிங்கன்னா this is first commit அப்படின்றது ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி கமிட் ஆனதை செக் பண்ணலாம், கிட் லாகில் போய் செக் பண்ணலாம். கிட் லாக் -1 லைன் பாருங்கள், this is first commit. இதுதான் வந்து கமிட் ஐடி. ஸோ இதை யார் பண்ணாங்கன்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு கிட்டு ஷோ கொடுத்துட்டு இந்த கமிட் ஐடி ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள் என்னுடைய யூசர் நேம் நான் தானே பண்ணேன், டைமிங்கோட உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுனா லோக்கலில் கமிட் பண்ணுறது. இப்போ அது வந்து லோக்கலில் தான் சேவ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ரிமோட்டில் நான் சேவ் பண்ணணும். ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் இன்னும் 2-3 லைன் ஆட் பண்ணுறேன். விஐ டெஸ்ட் விஐ இன்ஸ்டா ஃபைலில் போகிறோம். இஸ் ஃபஸ்ட் லைன் இருக்குது. அகெயின் நான் இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணுறேன். திஸ் இஸ் அகெயின் லைன் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ஸ்டான்ற ஃபைலில் 2 லைன் இருக்குது. இப்போ நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா மாடிஃபைட் இருக்கும். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணோன்னா கமிட் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், கிட் ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்தா தான் இது என்ன ஆகும்னா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். கிட் ஆட் கொடுத்துட்டு ஃபைல் நேம் என்ன இன்ஸ்டா. இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போடுங்க. ஸ்டேட்டஸ் இஸ் நாட் கிட் கமர்ஸ், கிட் ஸ்டேட்டஸ் மாடிஃபைடு. இப்போ கிட் ஸ்டேட்டஸ் ஐஃபன் ஒரு -s ஒரு கமாண்ட் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா சாரி கிட் ஸ்டேட்டஸ் -s பாருங்கள் மாடிஃபைடுன்னு இருக்குது.
ஸோ இப்போ வந்து இது கமிட்டுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கமிட் பண்ணோம். git commit -m this is again commit அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ என்டர் அடித்தோடனே அகெயின் வந்து நம்மளுக்கு லாக் க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி பார்க்கணும்னா git log -, one line பாருங்கள். ஃபஸ்ட்டு கமிட் பண்ணது, செகண்ட் கமிட் பண்ணது கமிட் ஐடி இருக்கும். இதை யார் பண்ணான்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து சேம் நம்ம எப்படி கிட் ஷோ கொடுத்து பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்கலாம். கிட் ஷோ எந்த டைமிங் பண்ணாங்க, என்ன எதுன்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கமிட் பண்ணணும். ஸோ இப்போ கமிட் பண்ணது இப்போ லோக்கல் ரெபாசிட்டியில் இது இருக்குது சரிங்களா. நம்ம கமிட் பண்ணோன்னு என்ன ஆகுனா லோக்கல் ரெபாசிட்டியில் டேட்டா வந்துச்சு. இப்போ என்ன பண்ணால் ரிமோட் ரெபாசிட்ரிக்கு நான் வந்து புஷ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து GitHub லாகின் பண்ணிக்கோங்க. GitHub லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஏன்னு கொடுக்குறேன். டுடே டேட் என்ன 02/06/2021 கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு ரெபாசிட்டரி, இதான் ரிமோட் ரெபாசிட்டரி நான் க்ரியேட் பண்ணுறது. கொடுங்க. இதுதான் வந்து ரிமோட் ஐடி, அந்த ஐடி ரிமோட் ரெபாசிட்டரியோடைய ஐடி URL. இதை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இங்கே கமெண்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு கூட நீங்கள் வந்து எப்படி வந்து ரிமோட்டில் வந்து சேவ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். புஷ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் கமாண்டு. git remote add name of the file. நான் வந்து நேம் என்ன கொடுத்துக்கிறேன், ஹாய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு URL நேம், URL ரிமோட் நேம் நான் இப்போ இங்கே காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதுதான் URL ரிமோட் நேம். இதோ இருக்குல்ல, இதோ இதுதான் ரிமோட் ரெபாசிட்டரியோட நேம், URL நேம். இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். என்ட்ரு கொடுங்க. இப்போ ரிமோட் ரெபாசிட்டரி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. லோக்கல் ரெபாசிட்டரி கூட ரிமோட் ரெபாசிட்டரி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற அந்த லோக்கல் ரெபாசிட்டரி டேட்டாவை நான் புஷ் பண்ணணும் ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ அதுக்கு கமாண்ட் என்னன்னா git உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருவாங்க. அதே அந்த கமாண்ட் git push -u யூசர் நேம் ஆரிஜின் மெயின். நம்ம நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். git push -u அப்படின்னு கொடுக்குறேன். git push -u யூசர் நேம் வினோத் ராஜ். ஓகேங்களா. மாஸ்டர்ன்ற ஒரு கமெண்டில் நான் யூஸ் பண்ணல. ஸோ என்னன்னா இங்கே இதே வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். வினோத் ராஜ்னே கொடுக்குறேன். மாஸ்டர் பாருங்கள். ஆக்சுவலாக git push -u கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம் நம்ம இங்கே கொடுத்தா பார்த்தீங்களா, ஃபைல் நேம் ஹாய் நேம், இந்த ஃபைல் நேம் நம்ம இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு மாஸ்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைல் நேம் எந்த ஃபைல் நம்ம புஷ் பண்ண போகிறோம், ஹாய்ன்ற அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஹாய் நம்ம கொடுத்த இங்கே நேமை தான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா. கொடுத்துட்டு மாஸ்டர் அப்படின்னு கொடுக்கணும் கமெண்ட். கொடுத்த அப்புறமா இப்போ ரிமோட் ரெபாசிட்டரியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அத்தென்டிகேட் பண்ணல நீ யார் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நான் கொடுக்கணும். வினோத் ராஜ் +1 லாகின் ரிமோட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். GitHub உடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். ஸோ இப்போ போயிட்டீங்க வினோத் ராஜ் 777 என்டர் அடிங்க. அதோடைய பாஸ்வேர்டு கேட்கும். git push பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிருக்கேன். git push மாஸ்டர் கொடுங்க. கொடுத்து போய் யூசர் நேம் கேட்கும்.
இப்போது GitHub அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த டேட்டா வந்து புஷ் ஆகிடுச்சு. அது எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னா போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் கொடுங்க. பாருங்கள், இந்த டேட்டை நான் இப்போ கொடுத்தேன்ல, கொடுத்த ரெபாசிட்டரி நேம் பார்த்தீங்களா? இருக்குது. திஸ் இஸ் ஃபஸ்ட் லைன், திஸ் இஸ் செகண்ட் லைன், 2 கமிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரியல் டைமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமாண்ட் இருக்கும் அவங்ககிட்ட. கமாண்டுன்ற பாருங்க, நிறைய கோடு அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? HTML எழுதுவாங்க, CSS எழுதுவாங்க, Node.js எழுதுவாங்க, பைத்தான் எழுதுவாங்க, ஜாவா எழுதுவாங்க. இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கோடை எழுதி இப்படி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிமோட் ரெபாசிட்டரிக்கு அவங்களுடைய கோடை புஷ் பண்ணுவாங்க. That's all about friends. Thank you for watching.